வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் கறி குழம்பு தாங்க. அம்மா ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டாங்க, அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டாங்க. 1 கிலோவுக்கு பீஃப் எடுத்துக்கிட்டோம், அதையும் அதில் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு அப்படியே கிளறி விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விட்டாங்க. ஒரு 10 விசிலுக்கு 2 வரமிளகு போட்டுக்கிட்டாங்க. 2 டீஸ்பூனுக்கு மல்லியும் 2 டீஸ்பூனுக்கு நல்ல மிளகும் போட்டுக்கிட்டாங்க. கொஞ்சம் வறுபட்ட உடனே ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகமும் ஒரு 3 பட்டையும் தூக்கி போட்டு அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் வதக்கிட்டு இப்பவும் ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கிட்டு ஒரு 2 தக்காளி பழத்தையும் வெட்டி அதில் போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு நல்லா வதங்கின உடனே குக்கரில் இருந்து பீஃபும் நல்லா வெந்துடுச்சு. அதில் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டுக்கிட்டாங்க. உள்ளியும் தக்காளியும் பேஸ்ட்டையும் தூக்கி கொட்டிக்கிட்டாங்க. வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு 4 டம்ளருக்கு அதை தூக்கி அதில் ஊற்றி கலக்கி விட்டுட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டு அதில் 2 பச்சை மிளகு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ்